வடச்சென்னை படம் அன்னைக்கு காலகட்டத்துல தனுஷோட கெரியர்லயே அதிக பொருட்செலவுல எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. தனுஷோட சம்பளத்தோட கூட்டி கழிச்சு பார்த்தா அது தயாரிப்பாளருக்கு கம்மியான லாபத்தை தான் கொடுத்திருக்கு. அதே தனுஷோட சேலரிய மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா அந்த படம் தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தையே கொடுத்திருக்கு. அன்னைக்கு தேதியில தனுஷ் 15ல இருந்து 20 கோடி வரைக்கும் சேலரி வாங்கினாங்க. இப்போ அதே மாதிரி விடுதலை 2 படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துக்காக சூரியும் சரி விஜய் சேதுபதியும் சரி ரொம்பவே கம்மியான சேலரி தான் வாங்கினதா சொல்லப்படுது. ஒருவேளை அவங்க எப்பவும் வாங்கக்கூடிய அந்த ஒரிஜினல் சேலரியை வாங்கியிருந்தா இந்த படம் கமர்ஷியலா வெற்றி பெற்றிருக்குமான்னு ஜானி யாழ்ப்பாணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அந்த படத்துக்கு எவ்வளோ செலவாச்சோ அதை வச்சு தான் அந்த படம் லாபமா நட்டமா அப்படின்னு தீர்மானிக்கணுமே தவிர, அந்த படத்தில் நடித்திருந்த நட்சத்திரங்கள் இவ்வளவு தொகையை வாங்கியிருந்தா அல்லது அந்த படத்தை இயக்கிய வெற்றிமாறன் இவ்வளோ தொகையை கேட்டிருந்தா அந்த படம் லாபமா அமைந்திருக்குமா என்பதெல்லாம் சரியான கணக்கு இல்லை. விக்ரமன், ஆர்.கே. செல்வமணி இவங்க 2 பேருமே சண்முக பாண்டியனை வச்சு ஏதாவது படங்கள் உருவாக்க வாய்ப்பு இருக்கான்னு தீபக் வாலஜாபேட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு சண்முக பாண்டியன் நடிக்கின்ற ஒரு படத்தை விக்ரமன் இயக்குவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் சண்முக பாண்டியன் தான் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு ஆர்.கே. செல்வமணியை கேட்டார் என்றால் நிச்சயமாக அவர் இயக்குவார்.